வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏன் உடற்பயிற்சி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த 60 வயதிலுமே உடல் நமக்கு பலமாக இருக்கும். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனைலாம் இல்லாமல் நமக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். எந்த உடற்பயிற்சியுமே செய்யாமல் இருப்பதை விட தினமும் நாம் நடைப்பயிற்சி செய்வது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும். ஏன்னா நடைப்பயிற்சியை சிறந்த உடற்பயிற்சின்னு சொல்லுவாங்க. தினமும் ஏதாவது நம்மளுடைய உடல் செயல்பாடுகளில் ஈடுபட்டாதான் இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் குறையும். சர்க்கரை நோய் உள்ளிட்ட நாள்பட்ட நோய்களினுடைய தாக்கம் எல்லாம் குறையும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடற்பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதில் மூளையும் மனநலமும் சேர்ந்த உடற்பயிற்சியும் நம்ம செய்யணும். உடல் நலத்தையும் பலப்படுத்தக்கூடிய உடற்பயிற்சியும் செய்யணும். அந்த உடற்பயிற்சிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மூளையும் மனநலமும் மேம்படுவதற்கான உடற்பயிற்சிகளை நம்ம செய்யணும். அப்போ நம்ம தினமும் ஏதாவது நம்மளுடைய உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவது உடல்நலத்தை தவிர மனநலத்தையுமே மேம்படுத்துது. உடற்பயிற்சிகள் செய்யும் போது மனநலம் சீராக இருக்கும். ஏன்னா வயதாகும் போது ஏற்படக்கூடிய அந்த தடுமாற்றம், பதட்டம் போன்றவற்றை எல்லாம் உடற்பயிற்சிகள் நமக்கு குறைச்சிரும். உடலை சமநிலையில் வைத்திருக்கிறதுக்கு உடற்பயிற்சிகள் செய்யணும். அப்போ உடற்பயிற்சிகள் செய்யும் போது இந்த கை கால் மூட்டு வலி இதெல்லாம் சரியாகிறத தாண்டியும் டிமென்ஷியா, பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற மூளை சார்ந்த வியாதிகளும் நமக்கு வராமல் கண்ட்ரோல் பண்ணப்படும். மரபு ஓரளவு அந்த மறதி ஏற்படக்கூடிய அந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஓரளவு கட்டுப்படுத்திக்கலாம். ஏன்னா மறதி ஏற்படுதுன்றது வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் தான். அதை முழுவதுமாக போக்குவது கடினம். ஆனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நம்ம உடற்பயிற்சிகளை செஞ்சு மூளை செல்களை புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக மூளைக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்கணும். உடலுக்கும் வேலை கொடுத்து கொண்டே இருக்கணும். அதுக்கடுத்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டிலேயே அதிக நேரம் அமர்ந்திருக்காம ஏதாவது உடல் அவங்களுக்கு செயல்பாடுகளில் ஈடுபடணும். ஆண் பெண்ணாக யாராக இருந்தாலுமே சரி, தினமும் நடைப்பயிற்சி செய்யலாம். நாற்காலியில் அமர்ந்து செய்யக்கூடிய பயிற்சிகள், யோகா, உங்களுக்கு சின்ன சின்னதாக எக்ஸசைஸ் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதில் தான் பார்த்தீங்கன்னா குறுநடை, சின்ன வாக் போகிறது அப்படின்றது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கக்கூடிய அந்த நடைப்பயிற்சி அப்படின்றது ஒரு சிறந்த உடற்பயிற்சின்னு சொல்லலாம். குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இதய உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்னதாக நடக்கக்கூடிய மினி வாக், அதாவது குறுநடை அப்படின்னு சொல்லுவோம். சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றது. இது அதிக தூரம் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய இடங்களில் 10 நிமிடங்கள்ல ஆரம்பித்து 15 நிமிடங்கள் வரைக்கும் நடக்கும்போது இதய ஆரோக்கியம் நமக்கு மேம்படும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள் அகற்றப்பட்டு நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள்லாம் தளர்த்தப்படும். அதன் மூலமாக பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதயம் சார்ந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி எந்த அபாயமும் இல்லாமல் நம்ம நலமாக இருக்கலாம். உடல் எலும்புகள் நமக்கு வலிமை பெறும். பேலன்ஸ் தடுமாறாமல் நம்ம இருக்க முடியும். அதுக்காக தான் நம்ம சின்னதாக வாக்கிங் போகணும். ரொம்ப தூரமெல்லாம் ஓடாமல், ரொம்ப நேரம் நடக்காமல், அருகில் இருக்கக்கூடிய இடங்களில் பாதுகாப்பாக நடந்து போயிட்டு வந்தோம், அல்லது நம்மளுடைய துணைவரோடு நடந்து போட்டோம் அப்படின்னாலே போதுமானது. நம்ம பேசிக்கிட்டே போகும்போது மன அழுத்தமெல்லாம் நமக்கு இருக்காது. உடல் நலமும் நமக்கு மேம்படும். ஸோ சின்ன வாக்கிங், அந்த குறுநடை அப்படின்றது ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அதுதான் நாற்காலி பயிற்சிகள் நம்ம செய்யலாம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்ந்து விட்டு எழுந்து மீண்டும் அமரக்கூடிய இந்த நாற்காலி பயிற்சிகளை செய்யலாம். இதுக்கு பேர் ஸ்குவாட் பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸசைஸ் நீங்கள் செய்யும் போது கீழ் உடல் தசைகள் உங்களுக்கு வலுவாகும். உடல் சமநிலையாக உங்களுக்கு இருக்கும். பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்கலாம். இதுக்காக நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நாற்காலியை சூஸ் பண்ணி அதில் உட்காந்து எழுந்துருங்க. சோஃபா இருந்தாலுமே ஓகே தான். ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நாற்காலியை பயன்படுத்தாதீங்க. அதில் தவறி விழும்போது நிறைய பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நாற்காலியை வச்சு இந்த நாற்காலி பயிற்சி செய்யுங்க. நீச்சல் பயிற்சியை நம்ம முடிஞ்சால் செய்யலாம். வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் 6 அல்லது குளங்களில் நீச்சல் அடிக்கலாம். உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் ஓகே தான், நீங்கள் நீச்சல் அடிக்கலாம். நீச்சல் தெரியலன்னா பாதுகாப்பு கவச நடவடிக்கைகளை வச்சுக்கிட்டு, அல்லது நம்மளுக்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்ச நம்மளுடைய துணைவை அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம அதை பண்ணணும். இந்த நீச்சல் பயிற்சியும் உங்களுடைய மூட்டுகளை இலகுவாக்கி மூட்டு வலி, முடக்குவாதம், கை கால் வலி, தளர்ச்சி ஏற்படுவது இதெல்லாம் சரி பண்ணிட்டு எலும்புகள் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு சரி பண்ணிடும். நீச்சல் பயிற்சி பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட நீச்சல் பயிற்சி நிறுவனங்களையும் செய்யலாம். அங்கே நமக்கு ஒரு ஆலோசகர் கொடுப்பாங்க. அவங்களுடைய பரிந்துரையின் பேரில், அவங்களுடைய பாதுகாப்பின் பேரில் நம்ம நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளலாம். நம்மளுடைய நண்பர்களோட சேர்ந்து நீச்சல் பயிற்சி நீச்சல் பயிற்சி நிறுவனங்களை மேற்கொள்ளும் போது பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நிறைய அவங்களோட கலந்து உரையாடும் போது மன அழுத்தம் இல்லாமல் உடல்நலமும் மனநலமும் மேம்படுவதற்கு நீச்சல் பயிற்சி உதவிகரமாக இருக்கும். சுவரில் புஷ்அப் நம்ம
பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக எனர்ஜி வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, அதிக ஃபோர்ஸாலாம் பண்ணக்கூடாது, கீழே பண்ணக்கூடிய புஷ்அப் பண்ணக்கூடாது, சுவரில் பண்ணக்கூடிய புஷ்அப் தான் பண்ணணும். மேல் உடலினுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்கு சுவரில் புஷ்அப் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் அதிக ஆற்றலை வந்து செலுத்தணும் அப்படின்றது தேவையில்லை. ஆனால் இது வந்து ஒரு நல்ல பயிற்சியாக உங்களுக்கு வந்து இருக்கும். அமர்ந்த நிலை பயிற்சி வந்து நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சுவரில் புஷ்அப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிக எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் உங்களால் அந்த சுவரில் புஷ்அப் வந்து பண்ண முடியுமோ அதிக எனர்ஜியெல்லாம் செலவு பண்ணாமல் அப்படியே கொஞ்சமாக பொறுமையாக பண்ணாலே போதும். சுவரில் புஷ்அப் பண்ணாலே போதும். கீழே வந்து புஷ்அப் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த சுவரில் புஷ்அப் பண்ணும்போது வெயிட் வந்து வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அமர்ந்த நிலை பயிற்சி வந்து செய்யலாம். நாற்காலியில் அல்லது கட்டில், சோஃபா எல்லாம் எதனா இருக்குன்னா அமர்ந்தபடி காலை வந்து அங்கே வந்து தூக்கலாம். இது வந்து கால் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சி. தடுமாறி கீழே விழுந்தக்கூடிய அபாயத்தை வந்து இது குறைக்கும். அதனால் அந்த அமர்ந்த நிலை பயிற்சியும் வந்து செஞ்சு பார்க்கலாம். ஒற்றை கால் சமநிலை வந்து செஞ்சு பார்க்கலாம். அதாவது இந்த பயிற்சி வந்து சமநிலையை வந்து உங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில நிமிடங்கள் வந்து ஒற்றை காலில் நிற்கிறதுக்கும் பின்னர் மற்றொரு காலை மாற்றி சில நிமிடங்கள் வந்து நீங்கள் நிற்கணும். ஸோ அதாவது சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது போல தான் இது வந்து கால்களுக்கு வலிமை கொடுக்கும். குறிப்பாக வந்து அந்த கால் எலும்புகளுடைய வலிமையை வந்து உங்களுக்கு மேம்படுத்தி ஒற்றை கால் சமநிலை பண்ணும்போது பேலன்ஸாக நீங்கள் வந்து இருப்பீங்க. சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப செய்ய வேண்டியது அவசியம். வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சைக்கிளை ஸ்டாண்டு போட்டபடி ஓட்டலாம் அல்லது சில கிலோமீட்டர் சாலையில் சைக்கிளில் வந்து நீங்கள் ஓட்டிட்டு போகலாம். உடற்பயிற்சி உபகரணங்களில் ஒன்றான நிலையான சைக்கிளை வாங்கி வீட்டிலேயே வச்சு நீங்கள் பயிற்சி பண்ணலாம். இதெல்லாமே இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். கீழ் உடல் தசைகளையுமே வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாக இந்த சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு சின்ன வயசில் சைக்கிள் ஓட்ட தெரியும்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி வந்து செய்யலாம். அல்லது உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியலனா ஒரு துணைவரோட அல்லது உங்களுடைய அந்த பேரன் பேத்திகளோட அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சைக்கிள் ஓட்டக்கூடிய அந்த கற்றுத்தரக்கூடிய அந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். வீட்டிலேயே ஸ்டாண்டு போட்டு சைக்கிள் ஓட்டலாம். இல்லைன்னா சைக்கிள் வந்து நம்ம ஃபிட் பண்ணி வீட்டில் ஓட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை கூட நம்ம பண்ணலாம். பயிற்சி நிறுவனங்களில் கூட போயிட்டு நம்ம வந்து சைக்கிள் ஓட்டலாம். சைக்கிள் ஓட்டும் போது எலும்பு சார்ந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. மனதளவிலும் உடல் அளவிலும் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இதுவுமே நமக்கு வந்து ஒரு வகையான உடற்பயிற்சி தான். இந்த உடற்பயிற்சிகளை செய்யும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் ஒரு சில உடற்பயிற்சிகள் வந்து நம்ம செய்யாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து அந்த உடற்பயிற்சிகளை செய்யாமல் இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அது என்னென்ன உடற்பயிற்சிகள் அப்படின்றதையும் விளக்கமாக பார்ப்போம். 40, 50, 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உடற்பயிற்சிகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு பின்னால் இழுக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை வந்து அவங்க தவிர்க்கலாம். டெட் லிஃப்ட் ஒர்க் அவுட்லாம் அவங்க வந்து செய்யக்கூடாது. முழங்கால், தோலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகளை வந்து அவங்க செய்யக்கூடாது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கடுமையான பாதிப்புகள் ஏற்படலாம். இந்த புல்லப்பு, புஷ்அப் போன்றவற்றெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இப்போ நீங்கள் புஷ்அப் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா சுவரில் சாய்ந்து புஷ்அப் பண்ணலாம். கீழே வந்து எழுந்து பண்ணுற மாதிரி புஷ்அப் வந்து நீங்கள் தரையில் புஷ்அப் வந்து பண்ணக்கூடாது. அதிக எடையை போட்டு செய்யக்கூடிய அந்த செஸ்ட் பிரஸ் ஒர்க் அவுட் வந்து நீங்கள் தவிர்க்கணும். வெயிட் லிஃப்டிங் போன்ற உடற்பயிற்சிகளை நீங்கள் வந்து செய்யக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் உடற்பயிற்சிகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்குவாட் உடற்பயிற்சிகளை ஏன் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து தவிர்க்க வேண்டும் சொல்றாங்கன்னா, அவங்க ரொம்ப நேரம் உட்காந்து எழுந்திருப்பாங்க. வேகமாக உட்காந்து எழுந்ததுனால தான் உடல் நல்லா இருக்கணும் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸ்குவாட்டிங் உடற்பயிற்சிகள் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படி பொறுமையாக உட்காந்து எழுந்தாலே போதும். த்ரெட்மில் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா நமக்கு 50, 60 வயதிற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த இம்பேலன்ஸ் வந்து நமக்கு இருக்காது. இம்பேலன்ஸாக நம்ம இருப்போம். ஸோ நடக்கும்போது நம்மளுடைய பேலன்ஸ் வந்து தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக நிறைய பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஜிம் ஆக்டிவிட்டியை அறவே தவிர்க்கணும். அதே போல் தரையில் அமர்ந்து செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோகாசனம் அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வேகமாக ஓடுவதெல்லாம் தவிர்த்துட்டு ஸோ உங்களால் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் மெதுவாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்யுங்க. ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு நலமாகவும் இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.